ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பிரார்த்தனை நடந்துச்சுல்ல, அது அப்படியே நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து வீட்டில் சமாராதனை நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்காக வந்து பண்ணுறது. வைத்தீஸ்வரன் சிவன் தான் வந்து உங்களுக்கு குலதெய்வம். ஸோ அந்த குலதெய்வம் வேண்டிட்டு இன்றைக்கி வந்து பண்ணுறோம். இன்றைக்குமே வந்து பூஜை, அதுக்கப்புறம் அதே மாதிரி கெஸ்ட் எல்லாமே வந்து வராங்க. ரொம்ப வந்து டிவைனாக, ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக, பாசிட்டிவாக அந்த vlog வந்து இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் வந்து கட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு கல்யாணி காட்டன் சாரீ மாதிரி நேற்று வந்து சுமங்கலி பிரார்த்தனையில் எனக்கு வச்சு கொடுத்த சாரீ. இன்றைக்கி எல்லாருமே வந்து இந்த சுமங்கலி பிரார்த்தனை சாரியை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானு. ஸோ அதனால் நான் எனக்கு கொடுத்தது வந்து கட்டியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரண்யாவோட ப்ளவுஸ் வந்து அப்படியே எக்ஸாக்டாக எனக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ காலையிலேருந்து இங்கே வந்து இன்றைக்கி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து காட்டுறேன். சூப்பர் ஜாலியாக வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த vlog வந்து பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அம்மாவுக்கும் முன்னாடி நாள் சுமங்கலி பிரார்த்தனைக்கு வச்சு கொடுத்தது. அப்படியே ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்னு. பெரியவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டிலாக ப்ளெயினாக பார்டர் இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி வந்து விரும்ப மாட்டாங்க, ரொம்ப சரி ஒர்க்லாம் வந்து இருந்ததுன்னா அப்படின்னு. ஸோ அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, கலர் எனக்கு நான் சூஸ் பண்ணியிருந்த இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஒரு ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட அந்த பர்பிள் கலர். நான் வீடியோவுக்கு பேசியிருந்தேன், பட் பேக்ரவுண்டில் பயங்கர நாய்ஸ் இருந்ததுனால வந்து நான் வாய்ஸ் ஓவரில் வந்து கொடுக்குறேன். ஸோ அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மடி சமையல் அப்படின்னு சொல்லி அங்கே சுமங்கலி பிரார்த்தனை அப்போ சரண்யாவோட சித்தி வந்து சமைக்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க தான் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலி பிரார்த்தனைக்கு நெக்ஸ்ட் டே வந்து நடக்கிறது. இது என்ன ஃபங்க்ஷன், சமாராதனைனா என்ன அப்படின்னா, குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில், சிவன் தான் வந்து குலதெய்வம். சிவனுக்கு வந்து எப்பயுமே அவங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் சமாராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவும் பூனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி சுமங்கலிகளை வந்து வேண்டிட்டு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணமோ, அதே மாதிரி குலதெய்வத்தையும் வந்து வேண்டிட்டு இந்த சமாராதனை வந்து பண்ணுறது. அது பேக் டு பேக் இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தாலுமே எல்லோரும் வந்து சேர்ந்து அந்த வேலை செய்கிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இல்லை. எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து நாங்கள் பண்ணோம். இங்கே வந்து சுவாமிக்கிட்ட வேலைகள் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. எங்களுக்கு சமையல் வேலை அப்படின்ட்டு ரொம்ப கிடையாது. பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே ஹெல்ப்புக்கு வந்து நாங்கள் அந்த காய்கறி நறுக்கிறது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. சமையல் மட்டும் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சரண்யா மாமியாரும் சரண்யாவோட சித்தியும், அவங்க 2 பேரும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அன்றைக்கி சமையல் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கிட்டே இந்த பூஜை வேலை எல்லாமே வந்து செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சமையல்லாம் இன்னும் வந்து செஞ்சு பழகலை. ஏன்னா இது வந்து பெரியவங்க அவங்களே செஞ்சு அவங்களே அது என்ன ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு ரெசிபி இருக்குது, அந்த மாதிரி தான் வந்து செய்யணும் அப்படின்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கற்றுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் செய்கிறப்போ தான் அதெல்லாம் வந்து செய்யணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வம் படம் இருக்கும், அவங்களோட அந்த வைத்தீஸ்வரன் கோயில் அந்த படம், அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சுட்டு, சந்தன குங்குமம் எல்லாம் வந்து வச்சுட்டு ஆரம்பித்தாச்சு. சரண்யாவும் சரண்யா ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப வந்து டிவைனாக இருந்தது. ஒரு களை கட்டின மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் வந்து அந்த ஃபங்க்ஷனு, அந்த விசேஷங்கள்லாம் வந்து நடக்கிறப்போ. அண்ட் எங்களோடதில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் நமக்கு வந்து நிறையா ஒரு 1 வீக்குக்கு இந்த மாதிரி பூஜை வேலைகள், அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபங்க்ஷன் வச்சுட்டா அன்றைக்கி டே மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரியான வேலைகள், ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு இருக்கும். அன்றைக்கி வந்து நான் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் வந்து கவர் பண்ணல. ஏன்னா பூஜை நடந்துகிட்ருக்கிறப்போ சைடில் வந்து அந்த பிரசாத வேலைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நானுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். நிறையா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணால் தான் அந்த டைமுக்குள்ளே அவங்க பூஜை முடிச்சுட்டு நைவேத்தியத்துக்கு வந்து கேட்பாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ வடை தட்டி அதுக்கான கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் வந்து பண்ணோம். அதனால் வந்து இது ரொம்ப டீட்டெயிலெலாம் வந்து நான் கவர் பண்ணல. பூஜையில் வந்து அந்த வேலை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து பூஜையில் உட்காந்துட்டோம். ஏன்னா அதுதான் வந்து முக்கியம் அப்படிங்கிறனால. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி அந்த டே வந்து போச்சு.
அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சரண்யா வீட்டில் வந்து நாங்கள் 2 நாள் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சாயும் வேம்பும் வந்து எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இருந்துட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இந்த போர்ஷனோட சமாராதனை முடிஞ்சிடுச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே நான் இந்த விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அன்றைக்கி வந்து நைட்டு ரொம்ப நேரம் வந்து பேசி தூங்கிட்டு காலையுமே வந்து லேட்டாக தான் எந்திரிச்சோம். அன்றைக்கி வந்து வேம்பும் சாயும் எங்கள் வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில், அதாவது நெஸ்டீஷியா வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து உங்களுக்கு இந்த பன்னீர் டிக்கா மசாலா வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் டிக்கா பிரியாணி முதலையே வந்து ட்ரை பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து அந்த பன்னீர் டிக்கா மசாலாவே எனக்கு வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்ததுனால தான் கீ ரைஸ் பண்ணி இந்த மசாலா மட்டும் நான் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து ரெசிபி என்ன போட்டேன் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண லாஸ்ட் வீடியோலேயே வந்து காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரைஸுக்கு தனியாக ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி தான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் தூசி தட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நிறைய குவான்டிட்டியில் பண்ணும்போது அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஒரு 2-3 வெங்காயம் நம்ம கையிலேயே நறுக்கலாம். இதை விட நான் வேகமாக நறுக்குவேன். எனக்கு இது வந்து ரொம்ப அப்படியே சேவியரெல்லாம் தெரியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வெங்காயம் வேணும் பிரியாணிக்கு. இது ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை ரெசிபி காட்டியிருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரைஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு 1.5 சேர் கிட்ட நான் வந்து ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த செராமிக் பாட்டில் தான் நான் லாஸ்ட் டைம் வந்து பண்ணேன். இந்த தடவை வந்து அது பத்தாதுன்றதுனால இது மாதிரி ஒரு பெரிய இது எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கீழே போட்டு ரைஸ் போட்டுட்டு மொத்தமாக அப்படியே இது பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு ஒரு தம் மாதிரி கூட வந்து பண்ணலாம். நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி ஸ்லைசஸாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இதுலேயே நம்ம நிறையா வந்து மசாலாலாம் போட்டாச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு இது காட்டும்போது சொல்கிறேன். இதையும் நம்ம கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு வந்து இப்போ நம்ம வதக்கும் போது தான் வந்து போடுறோம். வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே ஃப்ரையானவங்க எடுத்து வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு மசாலாலாம் தேவையானதெல்லாம் போட்டு அப்புறம் இதையும் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து அரிசி போட்டுருக்கோம். அதுதான் ரொம்ப சிம்பிளான பிரியாணி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் டச்சில் தான் இருக்கணும். நம்மளோட பிரியாணி மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கசூரி மேத்தி போட்டிருக்கேன் இதில். அப்புறமா வந்து பாவ்பாஜி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா வந்து ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ அதில் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிட்டேன். தயிர் போட்டு அது ஒரு 1 மணி நேரமாக அந்த பன்னீர் வந்து மேரினேட் ஆகிட்டு ஸோ நல்ல வாசனை கமகமகமாக வருது. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக காட்ட முடியுமான்னு தெரில. பட் நான் உங்களுக்கு வந்து காட்டிருக்கேன். ஓகே, நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இதுலேயும் வந்து இந்த டிக்கா மசாலாக்கான ரெசிபி வந்து சொல்லிடுறேன். தயிரில் வந்து மஞ்சள் தூள், மிளகா, தனியா, கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாவ்பாஜி மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் ஆகுதோ உங்களுக்கு பன்னீரில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இறங்கும். அது வந்து நம்ம தனியாக அந்த மாதிரி வெங்காயமும் கேப்சிகமும் க்யூப்ஸாக நறுக்கி அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சிடணும். அப்புறம் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பெரிய ஒரு பிரியாணி பாட் மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இண்டஸ் வேலியோடது. இந்த மாதிரி நிறையா வந்து குக் பண்ணுறப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாட்டோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தனியாக நான் வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, அப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா, 2-3 பச்சை மிளகா ரைஸ்க்கு ஏற்ற அளவு தான். அப்புறம் ரைஸ்க்கும் நமக்கு வந்து தேவையான அளவு மசாலா எல்லாமே இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மஞ்சள் தூள், மிளகா, தனியா, கரம் மசாலா தான். இப்போ இது வந்து எப்படின்னா பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு அந்த மசாலாவுக்கு தேவையானதை நான் அதில் போட்டிருக்கேன். அது தனியாக சாப்பிடும்போது அது போதுமானதாக இருக்கும். பட் நம்ம ரைஸில் அதை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு அது வந்து பத்தாது. ஏன்னா அன்றைக்கி எல்லாேருக்கும் சேர்த்து நான் வந்து நிறைய ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த ரைஸ் தேவையான குவான்டிட்டி அளவுக்கு இங்கே நான் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துட்டேன். ஸோ அது உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவையும் பன்னீர் டிக்கா மசாலையும் போட்டு ரைஸ் பண்ணணும். ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா சாயும் வேம்பும் நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே நான் பண்ணுற அந்த நார்மல் பிரியாணி வந்து சாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் டிக்கா மசாலா நான் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து இந்த பிரியாணி தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரியும் வந்து இருக்குன்றனால தான் இது வந்து பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வேம்புக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுமே வந்து ரெசிபீஸ்லாம் பார்த்துக்கிட்டா. இதுக்கு முன்னாடியே அவளும் அவள் வீடியோவில் வந்து போட்டிருப்பாள் இந்த ரெசிப்பியை. நீங்கள் பார்க்கலன்னா அவளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மாம் கேலரி, அங்கேயும் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கா. நீங்கள் அவள் சேனலும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸில் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம வந்து இந்த மசாலாவை வச்சு நம்ம லேயராக போட்டு தம் பிரியாணி மாதிரியும் வந்து பண்ணலாம்.
பட் எனக்கு என்னென்னா அது சில சமயம் ப்ளெயினாக இருக்கும் ரைஸ். அது சில பேருக்கு வந்து பிடிக்கும், சில பேருக்கு வந்து அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட வந்து பிடிக்காது. மிக்சடாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாகவே போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் தம்மா ஒரு சாஃப்ரான் ரைஸ் மாதிரி வந்து பண்ணிவிட்டு இதை தம்மா பண்ணி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ட்ரை பண்ணால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, இதே தான் ரெசிபி. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நம்மளோட பன்னீர் டிக்கா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நிறையா பேர் உபநயனம் வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் தான் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த உபநயனம் சீரீஸ் தான் வந்து வரும். ஏன்னா அது குட்டேம்பெல்லாம் வந்து ரொம்ப பெருசு. அதனால் எது வேணும் எது வளர்ந்து போட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தான் சாரி. சீக்கிரமாகவே அந்த வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம். ரெகுலராக அப்படியே பார்த்துட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் அப்படின்ற பேஜ் வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட இதை விட ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து நீங்கள் ரீல்ஸு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அங்கே வந்து நம்ம இன்னுமே ஃபாஸ்ட்டாகவே வந்து போட்டுருவோம். ஸோ அதனால் ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து ரெகுலராக நம்மளோட சேனல் அப்டேட்ஸு நிறையா பர்சனல் அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அன்றைக்கி வந்து லஞ்சு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு கடலை வந்து நான் காலையிலேயே ஊற போட்டிருந்தேன். ஸோ அதனால் கடலை சுண்டல் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நிறையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி என்னோடய ஒரு 1.5 months மேலே நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ரொட்டீனில் வந்து இருக்கேன். வெயிட் லாஸில் வந்து நம்ம நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரண்யா வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சி போட்டிருப்பா. நான் வந்து வெயிட் கெயினும் போட்டிருக்கேன். பிகாஸ் ஒரு டைமில் வந்து ரொம்ப அனிமிக்காக ஆகி ஒரு வெயிட் கெயின் இதில் வந்து இருந்து வெயிட் கெயின் ஆனேன் நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி உடம்பு சில சமயம் ஒரு ஆஃப்டர் 30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் போடுறது வெயிட் கம்மியாகிறதுன்னு நிறையா வந்து இருக்கும் நம்ம பாடியில் சேஞ்சஸ். இப்போ நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்பவும் வெயிட் போட்டுறக்கூடாது, ரொம்பவும் வந்து கம்மி ஆகிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ் நீங்கள் இருந்தது நமக்கு அப்படின்னா வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ரொட்டீன் நான் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இல்லை முக்கியமான ஒரு ரெசிபி இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டும் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஓட்ஸ்லேயே வந்து நம்ம வெறுமனே ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள்லாம் போட்டு ஒரு உப்புமா மாதிரி வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எனக்கு டின்னருக்கு வந்து அன்றைக்கி நான் இதுதான் வந்து பண்ணியிருந்தேன். ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை சுண்டல் அது வந்து எடுத்துகிட்டு ஓட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நமக்கு அப்படியே ரொம்ப ப்ளெயினாக வந்து எனக்கு ஓட்ஸ் கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் கடுகு சீரகம் தாளிச்சிக்கோங்க. சீரகம் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து போட்டுட்டு நிறைய வெஜ்ஜீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸோட குவான்டிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் சுண்டல் அந்த மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்கு வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் நம்ம வந்து வெஜிடேரியனுக்கு வந்து ப்ரோட்டீன் நம்ம இன்டேக்குன்றது ரொம்ப சேலஞ்சிங்காக வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா வந்து சொல்லுங்கள். நிறையா இப்போ வந்து பன்னீர் அப்புறமா வெஜ்ஜீஸ் இதெல்லாம் வந்து டயட்டில் சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால் அந்த மாதிரி பேலன்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஒரு டே மீல் பிளான் மாதிரி உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல சேஞ்ச் வந்து தெரியும். காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு ஓட்ஸ் போட்டு இந்த உப்புமா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.